இன்னைக்கு இந்தியாவில் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல 26 பேரை தீவிரவாதிகள் சுட்டு கொண்டு இருக்காங்க. பல பேரு துப்பாக்கி சுட்டுல காயமடைஞ்சிருக்காங்க. மேற்கு வங்காளத்தில் பல கிராமங்களை அடிச்சு விரட்டி இன்னைக்கு அவங்க எல்லாம் அகதிகளா, அதாவது மேற்கு வங்காளத்தில் உள்நாட்டில் இந்துக்கள் அகதிகளா இருக்காங்க. இப்ப இந்தியாவில் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கு. இது ஏன் அந்த இந்தியா அதிகபட்சமான மக்கள் இருந்து கூட இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா, இந்த ஓட்டு பிச்சை வாங்குறானுல்ல இந்த அரசியல்வாதிகள், இந்த ஓட்டுக்காக இன்னைக்கு இந்துக்களை அடிமைப்படுத்திட்டு இருக்காங்க. சரி, இந்த இந்துக்கள்லாம் ஒற்றுமையா இருக்காங்கன்னா அங்கதான் இல்ல. அதனாலதான் இந்த நிலைமை. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அதாவது இவ இந்து தானான்ட்டு பேண்ட கழட்டி பார்த்துட்டு சுட்டுருக்கான். எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அதாவது கேட்கும் போதே கண்ணால அதாவது தண்ணி வருது. அவ்வளவு கொடுமையான விஷயம். ஆனா தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இதுக்கு முன்னாடி இதை விட அதிகமா நடந்திருக்கு, இதுக்கு மத்திய அரசு தான் பொறுப்பேற்கணும், அமித்ஷா பொறுப்பேற்கணும் ஒருத்தர் சொல்றாரு. இது இந்தியா கூட்டணி ஆளக்கூடிய மாநிலம் காஷ்மீர், இந்தியா கூட்டணி கட்சியினுடைய ஆளக்கூடிய மாநிலம். அந்த முதலமைச்சர் பதவி விலகணுமா, மத்திய அமைச்சர் அமித்ஷா பதவி விலகணுமா? அதாவது மிக இந்த ஓட்டுக்காக கேவலமா நடந்துக்கிறாங்க, ரொம்ப கேவலம். அதாவது எது நியாயமோ அதை செய்யணும், எது நியாயமோ அதை செய்யாம இந்த ஓட்டு பிச்சைக்காக இந்துக்களை அடமானம் வச்சு இந்துக்களை அடிமை, இந்துக்கள் உயிரை குடிக்கிறானுவ. இந்த ஓட்டுக்காகவே இந்துக்கள் குடிக்கிறான், உயிரை குடிக்கிறானுவ. மற்ற இடத்துக்கு மற்ற மதத்துக்கு பண்ணக்கூடிய சப்போர்ட்ல ஒரு 5% பண்ணணுமா இல்லையா? இன்னைக்கு இந்த மாதிரி தாக்குதல் இன்னும் பலது நடக்க வேண்டியிருக்கு. இது இந்த மாதிரி பலது நடக்கும். ஏன்னா நம்ம வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கணும். முதல்ல நாம ஒற்றுமையா இருக்கணும். இந்துக்கள் பிரிஞ்சது போதும், ஜாதியால பிரிஞ்சது போதும். எத்தனை காலமா ஜாதியால பிரிஞ்சு இப்படியே பேசிட்டு இருப்பீங்க. இவன் மேல் ஜாதிக்காரன், கீழ் ஜாதிக்காரன், இவன் அந்த ஜாதிக்காரன். போதும், எல்லாரும் ஒன்றுபட்டு எல்லாரும் இந்துக்கள் ஒற்றுமையோட இந்தியா வளர்ந்த இந்தியாவா, வல்லரசு இந்தியாவா மாறணும்னா ஒட்டுமொத்த இந்துக்களும் ஒரு அணியில் திரளணும். எவன் ஒருத்தவன் கடவுள் இல்ல, இந்து மதம் இல்ல அப்படின்னு சொல்றானோ அவனை செருப்பை கட்டி அடிச்சு அவனை வெளியேற்றணும். அன்னைக்குதான் அவன் சொல்ற மேடையில உட்காந்து நாம என்னை கை தட்டுறதை நிறுத்துறோமோ அவன் பேச்சு நிறுத்துவான். அன்னைக்குதான் உனக்கு மரியாதை கொடுப்பான், உனக்கு பாதுகாப்பும் கிடைக்கும். இல்லைன்னா உனக்கு உசுருக்கெல்லாம் பாதுகாப்பு கிடையாது. இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்குங்க. இன்னைக்கு மேற்கு வங்காளத்தில் நடந்தது, ஜம்முல நடந்தது, நாளைக்கு நமக்கும் நடக்கும். எச்சரிக்கையோட இருக்கணும், ஒன்றுபடணும். ஒன்றுபடவில்லை என்றால் இத மாதிரி பல சம்பவங்களை நாமல் சந்திக்க வேண்டியிருக்கும். பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும். இப்ப உலகத்திலே பாத்தீங்கன்னா காஷ்மீரில நிறைய இந்துக்கள் இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில், அடிச்சு விரட்டிட்டாங்க. பாகிஸ்தான்ல அதிகபட்சமான இந்துக்கள் இருந்தாங்க. இன்னைக்கு இந்துக்களே இல்ல, 1% கூட இல்ல. பங்களாதேசத்துல இந்துக்களை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளும் அங்க இந்து தலைவர்களை படுகொலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். பக்கத்துல இன்னைக்கு மேற்கு வங்காளத்துல நடந்துகிட்டு இருக்கு, மேற்கு வங்காளத்துல நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு காஷ்மீரி அப்படியே நமக்கும் தமிழ்நாட்டுக்கும் இது மிக விரைவில் பரவும். ஏனால் இங்க ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் ஓட்டு பிச்சைக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய இந்த மு.க. ஸ்டாலின் மேல ஆட்கள் இருக்காங்க. அதனால ஒன்றுபடுவோம், உண்டு வாழ்வு. அப்படி இல்லை என்றால் செத்துப்போ, நாசமா போ.